செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.18 கோடி மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கட்டும் பணியை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வர் நா. செந்தில்குமார் வரவேற்பில் 5வது வட்டக்கழக செயலாளர் கே. பி. சொக்கலிங்கம் முன்னிலையில் விம்கோ நகர் திருவொற்றியூர் அரசு புதிய கலைக் கல்லூரி அருகில் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே. பி. சங்கர் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். தலைமைக் கழக செயற்குழு உறுப்பினர் வி. ராமநாதன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இரா. முருகேசன், மத்திய பகுதி பொருளாளர் எம். எஸ். நாகலிங்கம், வட்டக்கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன், மாவட்ட பிரதிநிதி கே. கார்த்திகேயன், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் கே. தேசிங்கு, ஆர். குமரன், வி. கே. ஏழுமலை, மாவட்ட சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் வி. எம். தர்மராஜ், தொண்டர் அணி எம். எஸ். ரவி, தயாநிதி, குடியரசு, எம். டி. சி. லோகநாதன், சண்முகம், மகளிர் அணி ராதா, எஸ். விஜயராகவன், இளைஞர் அணி கார்த்திக், ராஜா, இ. பி. பிரேம், கொள்கை மணி, கஜா கணேசன், 5வது வட்ட நிர்வாகிகள் வே. கோபால், கே. ரமேஷ், கோவிந்தசாமி, விஜயலட்சுமி, டி. எஸ். பாபு, அலெக்ஸ், கோ. கஜேந்திரன், என். தன்ராஜ், பீட்டர், எம். பி. வசந்த், ஆர். சிங்காரவேலு, பி. ரவி, வேலாயுதம், எம். ஜோதிமதி, ஆர். எம். செல்வம், எஸ். சுப்பிரமணியம், எல்லன், டெய்லர் மணி, எஸ். எல்லப்பன், கே. விஜயா, வைகை சிவா, சேகர் எல்லப்பன், மின்ட் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வர் ராதாகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சங்கரன், ஜெயகோபால், கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பாலாஜி மற்றும் அரசு அலுவலர்கள், கழக தோழர்கள் உடனிருந்தனர்.